வணக்கம் நண்பர்களே. புதுசா தொழில் செய்து பல வெற்றிகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், இல்ல செஞ்சுட்டு இருக்கிற தொழில்ல பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த 100 நாள் ப்ரோகிராம் தான் ஓர் உண்மையான தொழில் முனைவோர். இந்த ஓர் உண்மையான தொழில் முனைவோர் 100 நாள் ப்ரோகிராம்ல கடந்த 6 நாட்களா பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு 7வது நாள் ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பொறுமை. இந்த பொறுமை அப்படிங்கிறது பல நாளாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழிலில் அப்படிங்கிறது. புதுசாக இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த பொறுமையை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தெரியறதில்ல. நம்ம ப்ராடக்ட், நம்ம விற்பனை, நம்ம மார்க்கெட்டிங் இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமே தவிர, பொறுமை அப்படிங்கிறது எந்தெந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத யாரும் நம்ம அதை நினைக்கிறது கிடையாது. பொறுமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒரு கஸ்டமர் அணுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் டேர்ம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு தொழில் நடத்துறதுலே இருந்தாலும் சரி, பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேற்றே ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பேன். கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக புன்சிரிப்போடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு நண்புத்தன்மை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ பல இடத்துல நம்ம பொறுமையாக இருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நம்மளோட பிஸ்னஸில் இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொறுமையாக இருந்தே ஆகணும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் நடக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பல தொழில் செஞ்சுட்டு வந்து ஏன்னா பல இடத்துல வேலைகள் இருந்திருக்கலாம், இல்லை வந்து படித்து முடிச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துலலாம் வந்து பொறுமை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு தொழில் இறங்கிட்டீங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரே நாளில் உருவானது கிடையாது. பல வருடங்கள் கடின உழைப்பாலும், பல வருடங்கள் பொறுமையாக இருந்ததுனாலேயும் தான் வந்து உருவாகி இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் பொறுமையாக இருங்க. இன்னொரு வாய்ப்பு அடுத்த டைம் கிடைக்கலாம், இல்லை இன்னொரு டைம் கிடைக்கலாம். ஸோ பொறுமையாக தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்காது. பல பேர் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு புதுசாக தொழில் தொடங்கியிருப்பீங்க. இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மே இந்த 4 மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தொழில் சரிவர செய்யாமல் இருந்திருப்போம். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. உங்கள் தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடலாமா அப்படின்ட்டு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு வேறு தொழிலில் போய் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க. இருக்கிற தொழிலை மறுபடியும் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி வந்து மறுபடியும் வந்து மீண்டு மேலே வரலாம் அப்படிங்கிறத பொறுமையாக யோசிங்க. ஸோ பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பழைய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் வந்து பல இடத்துல வந்து பொறுமையை இழந்து நம்ம வந்து பல கஸ்டமர்ஸை வந்து நழுவ விட்டுருப்போம். பல வாய்ப்புகள் நழுவ விட்டுருப்போம். ஸோ மறுபடியும் வந்து பொறுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமர் கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் கீழே இருக்கிற வேலையாட்களை வந்து நீங்கள் அணுகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க. பொறுமை அப்படிங்கிறது பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பொறுமையாக நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் மேலும் மேலும் வளரும். உங்களோட பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். பொறுமையாக இருங்க. நல்லதே நடக்கும். நல்ல வாய்ப்புகளும் வரும், நல்ல வருமானமும் வரும். நன்றி, வணக்கம்.